எஃப்எஃப்ல லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜங்குக்கு அப்பா வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு டே தான் வந்துட்டு தன்னோட நண்பனான கிம்மோட பையன் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்ம ஜிமினும் சொல்லியிருப்பான், ஆமாம் கிம் அங்கிள்லாம் டெத் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு டேயோட அப்பாவும் ரொம்ப ஷாக் ஆகிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து சுகாவுக்கு வந்துட்டு ஒரு கால் வந்திருக்கும், அட்டன் பண்ணி பேசினா அந்த மாதிரி டேயை வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சுகா வந்துட்டு செம்ம ஷாக்கில் வந்துட்டு என்னது டேயை கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சரி ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அவ்வளோதான், ஜங்குக்குலாம் அள்ள ஆடுது. என்னது டயாங்க கிட்னாப் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்க்க, அந்த சைடு ஜங்குக்கு அப்பா என்னடா சொல்கிற, டேவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவரும் ஷாக்காக பார்க்க, நம்ம ஜிமின்னு ஐயோயோ டயாங்க கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழவே ஆரம்பிச்சிடுறான். நம்ம சுகா வந்துட்டு என்ன ஜேகோப் சொல்கிற நீ, எப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜேகோப் அப்போ தான் சொல்கிறான், நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இல்லையா ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு. டேய் நீ ஜிமின்க்கு சொன்ன, நான் ஜிமின்க்கு சொன்னேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜிமின் வீட்டுக்கு அகைன் போக வேணான்னு சொன்னேன்னா இல்லையா, இவன் போய் ஜிமின் வீட்டில் போய் இருந்திருக்கான், அதனால தான் ஜிமின் நினச்சி கிட்னாப் பண்ணிட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியலடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகோப் வந்து சொல்கிறான். அவ்வளோதான், நம்ம சுகாவுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. டே ஜேகோப் எப்படியாச்சும் ப்ளீஸ்டா ஜேகோப்பு, ஹோப்பு ப்ளீஸ்டா, உன்னால் முடியாதுன்னு எதுவுமே இல்லைடா, ப்ளீஸ்டா எப்படியாச்சும்டா யார்ட்டையாச்சும் பேசி ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டு ஏதாச்சும் பண்ணிடுறா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி பதற நம்ம ஜேகோப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம சுகா வந்துட்டு அப்படியே ஷாக்கில் வரான். வந்துட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறான். டேய் அவன் ஏன்டா ஜிமின் வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜங்குக்கும் ஷோ எனக்கு தெரியலை, அவன் ஏன் ஜிமின் வீட்டுக்கு போனான்னு சொல்லி எனக்கு தெரியலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம சுகாவும் அப்படியே காண்டாயிட்டு, என்ன உனக்கு தெரியலை, எல்லாத்துக்கும் காரணம் நீயாக தான் இருந்திருப்ப, நீ எதுவும் பண்ணாமலாம் அவங்க போயிருந்திருக்க மாட்டான், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னா நம்ம ஜிமினா, ஆமாம் ஜங்குக் நீ மட்டும்தான் இதுக்கு காரணமாக இருந்திருக்கணும். உனக்கு தெரியுமா, டேக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு. யாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணதே இல்லை அவன் லைஃப்பில், எனக்கு நல்லாவே புரிஞ்சது. என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, அவனுக்கு ஒன்று நல்லா பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நீ தான் அவனை ஏதோ பண்ணிட்ட, அதனால தான் அவன் அப்செட் ஆகி இப்படி கோச்சிட்டு போயிருந்திருக்கான், அதனால தான் இப்போ மாட்டிக்கிட்டான், எல்லாம் ஒன்றால தான், நீ மட்டும்தான் ஜங்குக், நீ மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் அப்படியே அழுதுட்டு போயிடுறான். நம்ம சுகா வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஜங்குக்கு அப்பாவும் டேய் ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு. உடனே நம்ம சுகாவும் அப்படியே பா நீ எதுக்கு ஒரு காரணம் தான்ப்பா, ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு பாரு, இப்போ உன் நண்பனோட பையன் தான் அவன், நீ தானே அங்கே டேட்டிங் இங்கே டேட்டிங் போன்னு சொல்லி இவனை நொச்சு பண்ண ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சுகா காண்டாக, அவரும் எனக்கு என்னடா தெரியுமாடா கிம்மோட பையன் உயிரோடு இருப்பானு, நான் அவனை பார்க்கவே இல்லைடா, நேரில் பார்த்துருந்தேன்னா இவன் தான் கிம் டயாங்னு சொல்லி அடித்து சொல்லியிருந்திருப்பான்டா, ஃபேஸ் கட் அப்படியே உரிச்சு வச்சுருக்கானே என் நண்பனை, ஷோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், சரி நான் பேசுகிறேன் கிண்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுக்கிறாரு. நம்ம சுகா பா ஜேகோப் பார்த்துப்பா, பரவாயில்லடா நான் கின்கிட்ட நான் பேசுகிறேன் பா, நீங்கள் இறங்கி போக வேணாம், ஜேகோப் பார்த்துப்பான். சரி ஜேகோப் அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், அப்பா ஜேகோப்பே பார்த்து பார்ப்பேன், என்ன ஜேகோப் அப்பா, ஜேகோப் அப்பா பற்றி உனக்கு தெரியாது, ஜேகோப் அப்பா எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு தெரியுமா, ஜேகோப்லாம் சும்மா டாக்டரு பா, அவன் மாஃபியாவும் தான், மாஃபியா தான்டா, அது ஃபேமிலி வைஸ் அந்த தொட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறதால அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவங்க அப்பா மாதிரி வாய்ப்பே இல்லை, அவங்க அப்பா பேரை கேட்டாலே நடுங்குவாங்கடா எல்லாம், ஜேகோப் அப்பா என்னோட நண்பன் தானே, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்துகிட்டு அந்த சைடு போயிடுறாரு. நம்ம சுகா என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடு போயிடுறான். நம்ம ஜங்குக்கிங்க ஜேகோப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜேகோப்புக்கு கால் பண்ணிவிட்டு வேகமாக ஓடுறான். நம்ம ஜேகோப்பு வந்துட்டு ஃபோனை வந்து டக்குன்னு அட்டன் பண்ணுறான். சொல்லு ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேகோப்பு ஹோப்பு ப்ளீஸா எப்படியாச்சும் டேயை ப்ளீஸ் அதுக்கு தான் நானும் அலைஞ்சிட்ருக்கேன், எனக்கே ஒன்றும் புரியலை, எனக்கு ஒன்றுமே புரியலை, ஆனால் ஜிமினோட பார்ட்டிஸ் தான் தெரியும், எதுக்காக இந்த ஜிமினோட சொந்தக்காரங்களாம் இந்த அட்டூழியம் பண்ணுறாங்கன்னு தெரியலை,
பாப்பா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஜங்குக்கு உடனே சுகான்னு சொல்லி கத்த நம்ம சுகா வந்துட்டு என்னடாச்சு அப்படின்னே, சுகா ப்ளீஸா என் கூட வாடா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குடா, டே ப்ளீஸா அப்படின்னோடனே நம்ம சுகா சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்கு கூட போகிறான். நம்ம ஜங்குக்கு சுகாவும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக உட்காந்து தேம்பி அழுதுட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுவான், அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து அவன் கூடவே வளர்ந்த ஒரு பையன் திடீர்னு இல்லைன்னொன்னே அவனுக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும். ரொம்ப அவன் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்க நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஜிமினும் வந்துட்டு என்ன இது அன்னவுன் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்புறம் நம்ம ஜிமின் வந்து அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ண ஆப்போசிட் சைடு, என்ன ஜிமினு ரொம்ப நல்லா இருக்க போல, செட்டில் ஆகிட்ட போலையே, என்ன எங்கள் கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு தப்பிக்கலான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜிமினும் அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நானே தான். என்னடா உங்கள் அப்பனும் உங்கள் அத்தாலும் செத்து போயிட்டாங்க, நீ லாஸ்ட்டாக வந்து சொத்தெல்லாம் அனுபவிக்கலான்னு பார்த்தியா, அதனால தான் அந்த ஜேகே குரூப்பில் போய் ஜாயின் பண்ணியிருக்கா, அதுவும் மாஃபியா ஜேஹோப்போடலாம் உனக்கு என்ன, ஓ அந்தளவு டச்சில் இருக்கீங்களோ சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜிமின் வந்துட்டு சொல்கிறான், இல்லை அங்கிள் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு அந்த சொத்தெல்லாம் வேணாம், எனக்கு அந்த ஊர் வேணாம், அந்த நாடு வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எங்கள் அம்மா அப்பாவே இல்லை, எனக்கு வேறு என்ன வேணும், எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட பெரிய சொத்து எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு டே மட்டும் போதும், வேறு எதுவுமே லைஃப்பில் வேணாம், அதனால தான் நான் தனியாக ஒரு லைஃப் டே கூட நான் வாழ்கிறேன், சந்தோஷமாக வாழ்கிறேன், ப்ளீஸ் அங்கிள் என்னை வாழ விடுங்க, என் நிம்மதியாக வாழ விடுங்க, எனக்கு எதுவுமே வேணாம், எந்த ப்ராப்பர்ட்டிஸும் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம். ஓ நீ வேணான்னு சொல்ல எல்லாம் எனக்கு கிடச்சிருமா, உன் பேரில் எத்தனை காலேஜஸ் இருக்குது, எத்தனை ஸ்கூல் இருக்குது, எல்லா விஷயங்களுமே எனக்கு கிடச்சிருமா, எவ்வளோ சொத்து பத்துக்கள்லாம் இருக்குது, அவ்வளோ ஈஸியாக சொல்கிற, வேணான்னா எப்படி என்னை தேடி வரும், உன்னோட சைன் வேணும் எனக்கு. அங்கிள் சரி அங்கிள், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் பண்ணுறேன். ஓ அப்படியா, அப்போது நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வந்து சைன் பண்ணு. இல்லை அங்கிள் என்னால் லொக்கேஷனுக்கெலாம் வர முடியாது. ஓ அப்படியா, அப்போ உன்னோட லொக்கேஷனுக்கு என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே மலர் வளையம், அதை ரெடியாக கையில் வச்சுக்கோ சரியா. உன் நண்பனோட டெட் பாடி அதான் த கிரேட் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், உயிர் நண்பன், நட்பு கிம் டேயாங், அவனோட போனோம் வந்து சேரும் சரியா, மலர் வளையத்தோட ரெடியாரு அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். நம்ம ஜிமினுக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது, அல்லாடுது. இல்லை அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், டேயை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், உங்களை கெஞ்சி கேட்குறேன் அங்கிள், டேங்க விட்டுருங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், என் ஃப்ரெண்டுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அங்கிள் ப்ளீஸ். ஓ அப்போ நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வா, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஜிமின் யோசிக்கவே இல்லை, லொக்கேஷன் ஷேர் ஆகுதான்னு பார்க்குறான். பார்த்தோன்னே பாடா ஷேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து யோசிக்கிறான். டக்குன்னு இன்னொரு கால் வருது. நம்ம ஜிமின் ஹலோ அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ண, இங்கே பாரு உனக்கு தான் மூளை இருக்குது புத்தி இருக்குங்கிற மாதிரி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை வேறு யார்ட்டாச்சும் சொல்லிட்டு வருது அந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோயேன் முடிஞ்ச, ஏன்னா உன் மொபைல்லாம் ஹேக்கில் இருக்குது சரியா. உன் ஃப்ரெண்டு முடிஞ்சான், உன் ஃப்ரெண்டோட உயிர் என் கையில், நீ அப்போல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஜிமின் தான் குட் பாயாச்சே, சரி வந்து சேரு அப்படின்னு சொல்லி கட் பண்ண நம்ம ஜிமினுக்கு என்ன பண்ணுறனே தெரில. நம்ம ஜிமின் உடனே வந்து யோசிக்கிறான். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுன்னு ஓடி வரான். ஓடி வந்து பார்க்குறான், பார்த்தா யாரையுமே காணோம். ஜங்குக்கு அப்பாவை காணும், யாரையுமே காணும். ஜங்குக்கு அம்மாவை தான் பார்க்குறான். ஜங்குக்கு அம்மா கிட்ட அம்மா அப்படின்னோடனே அவங்கள என்னாச்சு ஜிமின் ஏன்ப்பா அப்படி பார்த்துற, உங்கள் மொபைல் ஃபோன் கொடுங்க அப்படின்னோடனே அவங்களும் தராங்க. டக்குன்னு சுகா நம்பருக்கு கால் பண்ணுறான். சுகா நம்பருக்கு கால் பண்ணோடனே சுகா நம்பர் ரிங் ஆகுது. நம்ம சுகா வந்துட்டு வா என்னவா சொல்லு அப்படின்னு சொல்லி அட்டென்ட் பண்ண நம்ம ஜிமின் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறான். நான் சொல்கிறது மட்டும் கேளு சுகா, நான் ஜிமின் பேசுகிறேன். இந்த மாதிரி டேயை வந்து
யார் கடத்தி வச்சுருக்காங்களோ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய அங்கிள் தான். நாங்கள் போகிறேன், இதுதான் லொக்கேஷன். அதை நான் உனக்கு ஷேர் பண்ண முடியாது, ஆனால் என்ன பண்ணுறேனே எனக்கு தெரியலை. நான் வேணா அந்த லொக்கேஷனை ஆன் பண்ணிவிட்டு உனக்கு வந்து அதை வந்து நான் ஒரு என்ன சொல்ல அம்மாவோட மொபைல்லேருந்து நான் வீடியோ எடுத்து நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். அதை நீ பார்த்து ஃபாலோ பண்ணி முடிஞ்சால் வந்துடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம சுகா வந்துட்டு, என்ன நீ பைத்தியமா நீ, அப்பெல்லாம் போகாத, சொன்னால் கேளு அப்படின்னோடனே நம்ம ஜிமின் வந்துட்டு, இல்லை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்ன உடனே நம்ம சுகா வந்துட்டு, அப்படியா சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். உடனே வந்து நம்ம ஜிமினும், என்ன அவன் போன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இவ்வளோதானா இவன் பதட்டம்லாம், இவனை புரிஞ்சிக்கவே முடியல. லவ் பண்ணால் ஓவராக லவ் பண்ணுறான், இல்லைன்னா இப்படி கேரே பண்ணிக்காமல் இருக்கான் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு ஃபோனை கொடுத்துட்டு ஸ்பீடாக போயிடுறான், வேகமாக போயிடுறான். காரை பயங்கரமாக ட்ரைவ் பண்ணி போகிறான். அவன் சோலோவாக தான் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு போகிறான். அந்த மாதிரி நம்ம சுகா இந்த சைடு வந்து இதை ஜங்கு கிட்ட வந்து ஷேர் பண்ணுறான். அந்த மாதிரி ஜிமின் என்னென்ன சொன்னால் எல்லாமே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, ட்ரேஸ் பண்ணணும்டா அவனை, ஏன்டா நீ எதுவுமே வேணான்னு, அவன் லொக்கேஷன் அனுப்பியிருக்க மாட்டானே, என்னடா நீ அப்படின்னோடனே நம்ம சுகாவும், எனக்கு தெரியும் அவன் அனுப்பியிருக்க மாட்டான், அவன் அனுப்ப மாட்டான்டா, காண்டா இருப்பான், ஏன்னா அந்த மாதிரி நான் பேசினேன், போகிறதுனா போய்க்கோனேன், அதுதான். என்னடா நீ சுத்த முட்டோலடா சுகா அப்படின்னோடனே நம்ம சுகா வந்துட்டு, ஜங்குக்கு என்னோடய ஸ்டைலே தனி, அது உனக்கு தெரியலைல்ல, ஆனால் எல்லாருக்கும் தெரியும். இந்த சுகாவோட ஸ்டைலே தனி. சொல்லி அடிக்கிறவன் சுகா இல்லை, சொல்லாமல் அடிக்கிறவன் தான் சுகா. நீ வேணா பாரு, கில்லி மாதிரி சும்மா சொல்லாமல் அடிப்பேன் நான், பாரு வெயிட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா டைலாக் விட நம்ம ஜங்குக்கு, எனக்கு செம்ம காண்டாகுதுடா, ஏடா அப்படி பண்ணுற அப்படின்னோடனே, பாரு ஜங்குக்கு, நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் நீ வண்டியை விடு. பைத்தியமாடா நீ, ஆமாம் நான் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு டக்குன்னு அவன் செயினை பார்க்குறான். செயினை பார்த்துட்டு அப்படியே டாலரை பார்த்துட்டு அப்படியே கெக்கப்புக்குன்னு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அவன் மொபைலில் உள்ள டிவைஸ் பார்த்துட்டு அப்படியே கனெக்ட் பண்ணோன்னு நம்ம ஜங்குக்கு, யோங்கி என்னடா இது அப்படின்ன உடனே நம்ம சுகா வந்துட்டு அப்படியே கண்ணடிச்சிட்டு, நான் சொன்னேன்ல சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்துட்டு, இப்படி போ அப்படி போ இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். இங்கே நம்ம ஜிமின் வந்துட்டு லொக்கேஷனை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தடைய போகிறான். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து செம்ம ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகோப் அப்பாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிகிட்ருக்காரு. இந்த சைடு ஜேகோப்பும் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அவன் பசங்க எல்லாருமே விட்டு தேடிக்கிட்டு இருக்கான். என்னடா சொன்னீங்களோடா நீங்கள்லாம், சொம்பைங்க மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா, தேடி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகோப்போ. அவனுக்கு வந்து ஒன்றும் பிடியாகலை. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு அவங்க வந்து மாட்டினதால் குண்டோடு சிக்கிட்டோங்கிறதால இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அப்போ தான் நம்ம ஜேகோப்புக்கு ஒரு கால் வருது, வேறு யார்கிட்ட இருந்து, கின் குரூப் கிட்ட இருந்து தான் வருது. ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வாலண்டியராக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம ஜேகோப் வந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் கின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகோப் வந்து அப்படியே கட் பண்ணுறான். கட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகோப் வந்துட்டு லொக்கேஷனை பிடிச்சிட்டான். நம்ம ஜேகோப் வந்துட்டு கால் பண்ணுறான் சுகா நம்பருக்கு. நம்ம சுகா வந்துட்டு, சொல்லு ஹோப்பு அப்படின்னோடனே, நான் லொக்கேஷனை பிடிச்சிட்டேன்டா, அந்த லொக்கேஷன் நோக்கி வந்துட்டுருக்கேன்டா, நான் லொக்கேஷனில் தான்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுகா சொல்ல நம்ம ஜேகோப்பு செம்மையாக ஷாக் ஆகுறான். வெண்ண இங்கே யார்ரா மாஃபியா, நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகோப் கேட்க, அதுக்கெலாம் டைம் இல்லை, உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் வந்து சரி. ஆல்ரெடி எனக்கு லொக்கேஷன் தெரியும்டா அப்படின்னு சொல்லி அப்போது சமத்தா மாஃபியாவா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடு சரியா அப்படின்னோடனே, சரிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆக்சுவலி கின் குரூப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஜேகோப் குரூப்பு, மாஃபியா குரூப் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகோப் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறோம் கால் பண்ணி. அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ம ஜங்குக் அப்பாவுக்கு போகுது. அப்போ தான் ஜங்குக் அப்பாவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. நல்ல வேலை ஜேகோப் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் மனசு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே அந்த இடத்துல உட்கார்றாரு. ஜேகோப் அப்பா வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறாரு. ஒன்றும் வருத்தப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சைடு என்னன்னா நம்ம ஜங்குக்கும் சுகாவும் பில்டிங் வெளியவே நிற்கிறாங்க, உள்ளே போகலை. நம்ம ஜிமின் வந்து உள்ளே போயிட்டான். நம்ம ஜிமின் உள்ளே போயிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியலை. பெரிய குடோன் மாதிரி இருக்குது, சுற்றியும் ஒரே ஒரு மாதிரி, அது என்ன காடுன்னே தெரில, ஒரு மாதிரி அடர்ந்த காடாக இருக்குது, நடுவில் குடோன். அங்கே அப்படியே ரொம்ப ஒளிஞ்சிருக்காங்க நம்ம சுகாவும் ஜங்குக்கும். இதுக்கு மேலே நம்ம உள்ளே போனால் ஆபத்து, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறான். உள்ளே போனால் ஒரு 2 பேர் வராங்க. டக்குன்னு வந்தோடனே நம்ம
ஜிமினுக்கு அப்படியே பக்குன்னு ஒரு மாதிரி பயமாயிடுது. வந்துட்டு இந்த மாதிரி ஜிமின் வந்து எதுவும் கொண்டு வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவன் பேக்கெட்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 2 பேர் வராங்க. வந்து நம்ம ஜிமினை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஒரு 4 பேர்கிட்ட வந்து விடுறாங்க. அவங்க மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியே அப்படியே வந்துட்டு கைமாறி அப்படியே அந்த குடோனுக்கு சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம ஜிமின் வந்து நிற்கிறான். நம்ம ஜிமினுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் வந்துட்டு ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம ஜிமின் முன்னாடி வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க அங்கிள் வந்து வராங்க. ஜிமினே எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்க போல். நான் கூட சின்ன வயசில் போனவன் செத்து போயிட்டேன்னு நினச்சேன். சொத்தெல்லாம் அபகரிச்சிக்கலான்னு நினச்சா, ஆனால் உங்கள் அப்பந்தான் ஒரு வில்லங்கம் பண்ணி வச்சுருக்கானே. என் பையனோட சைன் இல்லை, என் ஃபேமிலியில் உள்ள யாரோட சைனும் இல்லைன்னா எல்லாமே அனாதாசிரமத்துக்குன்னு. ஏண்டா டே, நாங்கள் என்னடா கிழிச்சவங்க மாதிரி தெரியுதாடா உங்களுக்கு? ஏண்டா உங்கள் சொத்து பத்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அனாதாசிரமத்துக்கு இல்லாதவங்களுக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிடுவீங்க. நாங்கள் வந்துட்டு இழிச்ச வாய் கொட்டைங்க மாதிரி வந்து உங்கள் வீட்டிலையே நீங்கள் போடுற சோத்தை தின்னுட்டு இருக்கணும், நல்லவங்களாட்ட நடிச்சுட்டு. ஏண்டா சொந்தக்காரங்கன்னா அதுக்காடா இருக்கும், புடிங்க திங்க இருக்கோண்டா. ஆனால் மொத்தமாக வேரோட புடுங்கவும் இருக்கும், வேரோட அழிக்கவும் இருக்கும். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாகறான். அப்படியே படப்படன்னு வேர்த்து ஊற்றுது. நம்ம ஜிமினுக்கு படபடன்னு அடிக்குது. பயத்தில் அப்படியே நடுங்குறான். அவங்க அங்கிளை பார்த்தோன்னா அவனுக்கு செம்மையாக பயமாகுது. ஏன்னா தன்னோட அம்மா அப்பா சாவுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு நம்ம ஜிமினுக்கு வந்து தெரிஞ்சதால் ஜிமினுக்கு வந்துட்டு ரொம்ப பயம். நம்ம ஜிமின் சின்ன வயசில் உள்ளதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்க்குறான். நம்ம ஜிமினுக்கு அல்லாடுது. ஏன்னா நம்ம ஜிமினும் டேயும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் வந்துட்டு பொழைச்சிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் வந்து ஜிமின் அங்கிள் இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம ஜிமின் வந்துட்டு டேயை வந்து கூப்பிட்டு வந்திருப்பா. அப்போ போல் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறதெல்லாம் ஜன்னல் வழி நம்ம டேயும் ஜிமினும் ஒட்டி கேட்டிருப்பாங்க. அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருப்பாங்க அவங்களுக்கே தெரியாமல். ஏன்னா அவங்க நைட் டைமில் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டும் அந்த மாதிரி டைமில் தான் நடந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு இவங்க கூட இருந்தால் நம்ம உயிருக்கே ஆபத்து, நம்ம அம்மா அப்பாவோட சாவுக்கே காரணம் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களே டிசைட் பண்ணிவிட்டு இவங்களாம் சொத்துக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சோண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயும் ஜிமினும் வந்து ஓடி வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு செம்ம பதட்டத்தோட பயத்தோடு இருக்கிறான். அப்படியே சாவை கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி அப்படியே அங்கிள் நான் எங்கனாலும் சைன் பண்ணுறேன் அங்கிள், டேயை மட்டும் ப்ளீஸ் அங்கிள் அப்படின்னோடனே சரி ஓகே சைன் பண்ணுறியா, உனக்கான பேப்பர்ஸ்லாம் ரெடியாக இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி கொண்டு வர ஒருத்தன் வரான். A to Z எல்லா பத்திர பேப்பர்ஸுமே கொண்டு வரான். இதில் ஒன்று விடாமல் சைன் பண்ணு. என்ன பண்ண, நீ சைன் பண்ணன்னு வச்சுக்கோயேன் எனக்கு எல்லா சொத்தும் கிடைக்கும். ஆனால் இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா எக்கச்சக்கமாக நான் சைன் பண்ணணும். என்னடே கொஞ்ச நெஞ்ச சொத்தாடா உங்கள் அப்பங்காரையும் உனக்கு சேர்த்து வச்சுருக்கான். அப்பா அந்த நாட்டையே வளைச்சி போட்டிருக்கானேடா உனக்காக. சரி எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல சைன் பண்ணு அப்படின்ன உடனே நம்ம ஜிமினை வந்து அப்படியே சேரில் உட்கார வச்சுட்டு முன்னாடி டேபிளில் வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் வைக்கிறாங்க. நம்ம ஜிமின் யோசிக்கவே இல்லை. அங்கிள் நான் சைன் பண்ணுறேன் அங்கிள், டேயை மட்டும் என் கண்ணில் காட்டுங்க அங்கிள் அப்படின்ன உடனே அந்த அங்கிளும் சைன் பண்ணு அவனை கண்ணில் காட்டுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமின் வந்துட்டு திரும்பவும் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நான் சைன் பண்ணுறேன் அங்கிள், ஃப்ரெண்டு டேயை மட்டும் பார்த்துக்கிறேனே அப்படின்னோடனே அவனை இழுத்துட்டு வாங்கடா அப்படின்ன உடனே நம்ம டேயை வந்து அப்படியே இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து போட்டால் நம்ம புள்ள பாவம் அப்படியே வாடி வதங்கி போயிருக்கு, அப்படியே மயங்கின மாதிரி. நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே பயங்கரமாக அழுறான். டேயாங் என்னடா டேயாங் நான் வந்துட்டேடா பாருடா, டேயாங் உனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்ல நம்ம டேயால் முழிக்கவே முடியலை. டேயாங் என்னடாச்சு அங்கிள், அவனுக்கு என்னாச்சு அங்கிள், ஏன் அங்கிள் அவன் முழிச்சு பார்க்கவே மாட்டான், டேயாங் உனக்கு ஒன்றும் இல்லைடான்னு சொல்ல இந்த சவுண்டை கேட்குற நம்ம ஜங்குக்கால் இங்கே பதட்டம் தாங்கவே முடியலை. ஆமாம் ஜிமின் எங்கெங்கே போகிறான் என்னென்ன பண்ணுறான் அதெல்லாம் ட்ரேஸ் பண்ண முடியும், அவன் பேசுகிறதெல்லாம் வந்துட்டு இங்கே கேட்க முடியும். ஏன்னா அவங்க வந்து செயினில் வந்துட்டு அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டாலரில் வந்துட்டு ஸ்பீக்கர் வித் அவன் லொக்கேஷன் எங்கெங்கே போகிறானோ அது எல்லாமே காமிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருப்பான் சுகா ஆல்ரெடி. ஏன்னா வந்துட்டு ஜிமினுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குள்ள, ஆல்ரெடி கிட்னாப் பண்ண வந்திருப்பாங்கல்ல, அதிலேருந்து காப்பாற்றினதால நம்ம சுகா வந்துட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பான். இது நம்ம ஜிமினுக்கு தெரியவே தெரியாது இந்த உண்மை வந்துட்டு. இப்போ தான் வந்துட்டு நம்ம ஜங்குக்கால் முடியலை. நம்ம ஜங்குக்கு வந்து நான் டேயோட உயிரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு சடார்னு ஓட ஆரம்பிச்சிட்டான் உள்ளே.
தெரிச்சடிச்சு ஓடுறான் நம்ம ஜங்குக்கு. நம்ம சுகா ஐயோ எல்லாத்தையுமே சொதப்பிட்டியாடா பாவிங்கிற மாதிரி தலையில் கை வச்சிட்ருக்க டக்குன்னு அந்த இடத்துல நம்ம ஜேகோப் என்ட்ரி தரான். அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கோட பின்னாடியே நம்ம ஜேகோப்பை எதுக்கு இவன் ஓடுறான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறான். நம்ம ஜங்குக்கு ஓடுறவனை முன்னாடி 2 பேர் வந்து லாக் பண்ணி அடிக்க ட்ரை பண்ண நம்ம ஜேகோப் பின்னாடி வந்து அடி பிரித்து மேய்கிறான். ஜேகோப்போட கேங் எல்லாருமே இறங்கி அடிக்கிறாங்க. பின்னாடியே கின்னோட கேங்கும் வந்துருச்சு. ஃபுல்லாக எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு உள்ளே எல்லாருமே அடிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. அப்படியே எல்லாருமே உள்ளே போய்கிட்டே இருக்க இங்கே நம்ம ஜிமின் வந்துட்டு அப்படியே பதட்டப்பட்டுட்டே ஒவ்வொரு பேப்பராக அப்படியே சைன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஜிமின் சைன் பண்ணிகிட்டே இருக்க சட்டனாக வந்துட்டு பறந்து வந்து ஒருத்தர் அந்த பேப்பர்ஸ் மேலேயே வந்து விழுறான். அவ்வளோதான் நம்ம ஜிமின் அப்படியே பதட்டத்தோடு அந்த இடத்துல திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து நிற்கிறான். பார்த்தா பின்னாடி நம்ம ஜேகோப்பை அந்த கேங் எல்லாருமே ஃபுல்லாக கன்னோட சுற்றி வளைச்சிடுறாங்க. அவ்வளோதான் அந்த இடத்துல எல்லாம் தப்பிச்சு ஓடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் வந்து குடுன்னு ஓடுறான். அந்த கூட்டத்தில் வந்துட்டு ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வந்துட்டு டேயோட கழுத்துக்கிட்ட வந்து நைஃபை வச்சிடுறான். அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு உயிரே போயிடுது. என்ன பண்ணுற நீ நைஃப் அடு அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் அந்த இடத்துல ஜேகோப்பும் ஷாக் ஆகுறான். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், நைஃப் எடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம டேக்கு சுயநலவே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப வாடி வதங்கி போயிருக்கான். அவனே ரொம்ப டயர்டாக இருப்பான், மயக்கத்தில் இருக்கான். அவ்வளோதான் நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக அழுக வருது. இங்கே பாரு, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், சொன்னா கேளு, எடுன்னு சொல்லிகிட்டே இருக்க நம்ம சுகா வந்துட்டு அவனை பார்க்கவே இல்லை. டக்குன்னு அவன் நெத்தி பொட்டில் வந்து அப்படியே ஷூட் பண்ணுறான். கன் வச்சு ஷூட் பண்ணும்போது அவன் டப்புன்னு விழுறான். அப்போ போல் லைட்டாக வந்து நம்ம டேயோட நெக்கில் வந்து கிழிச்சிடுது. நம்ம டேயோட நெக்கில் வந்துட்டு அப்படியே பிளட்டு ப்ளீடாக அதை பார்க்குற ஜங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுது. அப்படியே நம்ம டே அந்த இடத்துல அப்படியே மயங்கி விழுறான். நம்ம ஜேகோப்லாம் கத்திட்டு அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு குடுன்னு அந்த சைடு அவங்கள துரத்திட்டு ஓடுறாங்க. கின்னோட குரூப்ஸ் எல்லாருமே அந்த குரூப்பில் நிறைய பேரை வந்து அவங்க பிடிச்சிட்டாங்க. பட் அந்த அங்கிள் தப்பிச்சு போயிட்டான். இந்த இடத்துல நம்ம ஜிமின் பயங்கரமாக வந்து அழுதுட்டு ஓடி வந்து டயாங் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். நம்ம ஜங்குக் டேயை வந்து அப்படியே தூக்கிட்டு ஓடுறான். ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓட நம்ம சுகா வேகமாக காரை வந்து ட்ரைவ் பண்ணி நம்ம ஜங்குக்கு சுகா ஜிமின் 3 பேரும் ஒரே காரில் வந்துட்டு நம்ம டேயை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்துட்டு நம்ம டேக்கு வந்துட்டு பயங்கரமாக ப்ளீட் ஆகிக்கிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு வந்து டாக்டர் தானே, ஸோ வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு வச்சு பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்போ அவனுக்கு கையெல்லாம் நடுங்குது. நம்ம சுகாவுக்கு வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல சடனாக காரை நிறுத்திட்டு நீ வாட அந்த சைடு அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு பதறி போயிடறான். நம்ம ஜிமினை காரை ட்ரைவ் பண்ண சொல்லிவிட்டு நம்ம சுகா வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். ஜிமினும் காரை வந்து செம்ம ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம சுகா வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்ருக்கான். நம்ம ஜங்குக்கு ரொம்ப பதறி போய் ஆடி போய் உட்காந்துருக்குறான். ஓகே, இந்த எபிசோட் நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன்.